தேவன். அருமையான திருச்சபையோரே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதத்தோடு அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்ப்போம். கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். அந்த மனிதனோட அவனை பின்பற்றி நடந்தால், அவனுடைய கூடாரத்தில் இருந்தாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். அவருடைய விசுவாசம் போகிற இடம் என்னதென்று அறியாத இடம். எப்படி ஜீவிக்க போகிறான், யாரை பார்க்க போகிறேன் என்றும் அவனுக்கு தெரியாத சூழ்நிலையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழுமையாக விசுவாசித்து போகிறான். ஆனால் அவனை நம்பி லோத்தும் போனான், குடும்பத்தோடு லோத்தும் போனான். ஆனால் அந்த லோத்து அந்த ஆபிரகாமை பின் சென்றான் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. என்னைக்கு அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து தனியாக போகிறானோ அன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு போகிறது. லோத்துக்கும் ஆபிரகாமை பார்த்தால், லோத்து கடைசி ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கும் போது அவனுடைய பார்வை உலக பக்கமாக திரும்பினது. ஆபிரகாமோ வாக்குத்தத்தம் செய்த தேவன் மேலேயே சார்ந்திருந்தான். அப்போ அவன் சொல்லுகிறான், திறந்த கிடக்குது எல்லாம், உனக்கு எது தோணுகிறதோ அந்த இடத்தை எடுத்துக்கொள் போ என்று சொன்னான். லோத்து தன் ஆபிரகாம் தன் சித்தப்பாவை ஆபிரகாமை அவன் நம்பி போன வந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை மறந்து பச்சை பச்சேன்ற காரியத்தை பார்த்து போனான். அவன் கடைசியில அந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். தன் மனைவி இழந்தான், தன்னுடைய பிறப்பின் உரிமையும் இழந்தான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதம் அவன் மரணத்து வரைக்கும் தொடர்ந்தது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னொரு காரியம், எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு அடிமை பெண் சாராள் இடத்துல இருந்தாள். சாராளுக்கு வயது போகுது, இனி ஆண்டவர் அவளுக்கு புள்ள வாரிசை கொடுக்க மாட்டாள் என்று சொல்லி அந்த அடிமை பெண்ணை தன் ஆபிரகாமுக்கு விட்டு கொடுத்தார். அவன் மூலியமாக தன் சந்ததி பெருகணும் என்று. ஆனால் அங்க அந்த எகிப்து ஸ்திரீ அவனோடு போன அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாம் அந்த ஆகால தொட்ட இன்றைக்கு அந்த அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு வாக்குத்தத்தம் செய்த ஈசாக்கும் இஸ்மாயில்வேலுக்கும் வேறுபட்டது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் அந்த ஆகாலுக்கு பிறந்த இஸ்மாயிலுக்கும் போனது. ஆகாள் தன்னுடைய நாச்சியரை விட்டு அவள் ஒடுங்கி ஓடும் போது அவளுடைய இம்சை தாங்காம தேவன் அவளை சந்திக்கிறார் தன் தூதன் மூலியமாக. இந்த தூதன் கேட்கிறார், ஆகாளே எங்கென்று வருகிறாய், எங்கே போகிறேன்? ஆனால் ஆகாள் சொல்கிறார், அந்த காரியத்தை சொல்லுகிறாள், நீங்க வாசிக்கலாம். ஆனா அந்த ஆகாளை கர்த்தர் சந்திக்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார்.
அவர் பேரிடுகிறாள் அந்த ஆண்டவருக்கு, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் விடுகிறார். ஒன்று, தேவன் உன்னை கண்டால் அந்த தேவன் உன்னோடு பேச வேண்டும். Hallelujah. When God seen us, the Lord must speak to us. சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நெருக்கமாக, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கேன் சொல்லலாம். Did the God talk to you? Did you talk to God? அந்த தேவன் உன்னோடு பேசுகிறாரா அல்ல நீ அந்த தேவனோடு பேசுகிறீரா? இத நான் பல முறை பிரசங்கிட்டு இருக்கேன், வேற மாதிரி பிரசங்கித்தேன். என்னை காண்கிற தேவன் என்று உங்களோடு பேசுறாரா? பேசுறார், கேட்கிறார். நம்மளும் அவரோடு பேசுகிறோம். எப்படின்னு அதிகாலையில தேவ சத்தியத்தை எடுத்து வாசித்து தியானித்தவரை பார்க்க போகும்போது அந்த தேவன் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் வந்து தேவனுடைய சத்திய வார்த்தை நம்மளோடு பேசுகிறது. ஹல்லேலூயா. மோசைக்கு 10 கட்டளை கொடுத்த அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் மோசையோடு பேசினார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் சொல்லுகிறார், என்னை கண்டவர் உண்மத்துவத்தில் உள்ளவர். ஹல்லேலூயா. He is truly see me. ஹல்லேலூயா. உண்மத்துவத்தில் உள்ளவர். ஒன்று, உன்னை காண்கிற தேவர் உண்மத்துவத்தில் உள்ளவர். Are you in that truth? நான் அந்த உண்மத்துவத்தில் இருக்கிறேனா அந்த என்னை காண்கிற தேவனுக்கு என்று சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, உன்னை காண்கிற தேவன் உன்னோடு பேசுறவராக இருக்கணும். 2, உன்னை காண்கிற தேவன் உண்மத்துவத்தில் உள்ளவர், நீ உண்மத்துவத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. 3வது, அவர் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். நீ அவருக்காக ஜீவிக்கிறீரா? We cannot save. ரொம்ப பேர் வேதத்தை வாசித்து ஒன்று அந்த சிற்பா எடுத்து ஒரு சின்ன வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில சொருவிக் கொள்கிறார்கள். அல்ல, என்னை காண்கிற தேவன் யார் என்று நான் உணரணும். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் உண்மை உள்ளவர், என்னை போஷிக்கிறது உண்மை உள்ளவர், என்னை ஆசீர்வதிக்கிறதுல உண்மை உள்ளவர், என்னை வழி நடத்துறதுல உண்மை உள்ளவர், சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவர் என்று அவர் சொல்கிறார். He is a living one. Hallelujah. Are you living for the God? நீர் தேவனுக்காக ஜீவிக்கிறீரா? உன்னை காண்கிற தேவன் இவர்தான். Hallelujah. But we can sit down and talk. ஒரு பத்திரிக்கை, ஆவிக்குரிய பத்திரிக்கையில ஒரு தாசன் எழுதுகிறார், நான் என் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தேன் என்று சாட்சி சொல்றார். ஆனால் அந்த தேவனுக்கு அர்ப்பணித்த தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் என்று பார்க்க போகும்போது நான் அர்ப்பணித்த காரியம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகிமையில நிறைந்து இருக்கிறார். அவர் என்னை சொன்னது மாதிரி என்னை வழி நடத்துறவரா இருக்கா. ஆனால் நானோ சொன்னது மாதிரி நடக்க முடியல. ஹல்லேலூயா. But after my death, எனக்கு மரணம் ஒன்று உண்டு. அந்த மரணத்துக்கு பின்பு நான் நியாய தீர்ப்புக்கு நான் நிற்க வேண்டிய சூழ்நிலையில என்ன சொல்லுவேன் என்று அவர் கதறுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சி பார்க்கும்போது அவர் சொல்றார், எனக்கு பிற்பாடு வருகிற சகோதரனே சகோதரியே, உன் மரணத்தை நினைத்து பார்த்த அந்த ஆண்டவருக்கு நீ யாராக இருக்கிறேன் என்று நினைய உன் ஜீவியத்தில். I was with that letter. I see this is a man of God. இவர்தான் தேவ மனுஷன். Hallelujah. We are sitting here. We are sitting here. என்னை தேர்ந்தெடுத்தவர், என்னை அழைத்தவர், என்னை வழி நடத்துறவர், ஆகாலோ சொல்ற என்னை கண்ட தேவன். Hallelujah. God, the Lord has seen me.
அவர் சொல்லுகிறார், அந்த தேவன் என்னோடு பேசுகிறவர். பேசினாரா இல்லையா? ஆகாலே எங்கென்று வருகிறாய், எங்க போகிறேன் என்று. அல்லேலூயா. அன்னைக்கு இன்னைக்கு வேதத்தை வாசிக்க போகும்போது என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். இந்த வசனம் என்னோடு பேசுகிறார். என்னுடைய காரியத்தை இந்த வசனத்து மூலியமாக அந்த தேவனிடத்துல சொல்லி நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஜெபம். அவர் உண்மை உள்ளவர். என் ஜீவியம் உண்மையாக இருந்தால் எனக்கு கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைகளும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். பெரிய தாசன், உலக புகழ்பெற்ற இந்தியாவில ஊழியக்கார் ஒருத்தர், அவர் சொன்னார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை பட்டிய போட மாட்டார். நீ அவர் அழைக்காம வந்துட்டு அழைத்தேன்னு சொல்லிக்கொண்டு உன் ஜீவன் சரியில்லைன்னா அவர் என்ன செய்வார் என்றார். தினகரன் சொன்னவரையாது பிரசங்கத்திலே, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உன்னோடு பேசுகிற, உன்னை அழைத்தவர், உன்னை காண்கிறவர், உன்னோடு பேசுகிறவர், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். நம்ம இந்த வியாழக்கிழமை இந்த வசனத்தை வாசிக்க போகும்போது, ஆண்டவரே, நான் இது 2-3 தடவை பேசியிருக்கேன், பிரேசில பேசியிருக்கேன், கூலிம்பில பேசியிருக்கேன். ஆண்டவரே, இதை இப்ப எப்படின்னு ஆண்டவரே தலையில் அடிச்சாரு பொட்டுன்னு. நல்ல குத்து கவனி வேதத்தை. அப்பதான் பார்த்தேன், என்னை காண்கிற தேவன் என்னோடு பேசுகிறவர். என்னை காண்கிற தேவன் உண்மை உள்ளவர். என்னை காண்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நான் ஜீவன் உள்ளவராக, அவர் ஜீவிக்கிறவர். He is a living God. He is a living God. Are you spiritually living in him? நீ ஆவிக்குரிய காரியத்தில் அவரோடு நீ ஜீவிக்கிறியா? God is great. Today can we say, இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லுங்க, என்னை காண்கிற தேவன் என்று. என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறோம். என்னை காண்கிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் என்னை காண்கிற வேதம் சொல்லுகிறது. நீ எழும்பும் போதும் நான் அறிவேன், நீர் உட்காரும் போதும் நான் நிற்கும் போதும் நான் அறிவேன், நீ பிரயாசப்பட்டு போகும் போதும் நான் உன்னை அறிவேன். அல்லேலூயா. When you travel, I know where you are going. Hallelujah. இரவும் பகலும் உன்னை கண்காணிக்கிற தேவன் நான். I am with you. இயேசு சொன்னார் மத்தேயு 28, நான் உன்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு சொன்னார், யோசுவை பார்த்து மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றைக்கு உன்னை காண்கிற தேவனுக்கு நான் நீங்களை யாராக இருக்கிறோம் என்று சத்த நேரம் நினைத்து பாருங்கள். நினைத்து பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை காண்கிற தேவன். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆனா உன்னை அவர் பரீட்சை பண்ணி கொண்டிருக்கிறார். 7 நாள் ஆசீர்வதித்த கர்த்தர் 6 நாள் உன்னை ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் நாள் அது உன்னை டெஸ்ட் பண்ற நாள், உன்னை பரிசிக்கிற நாள். நீ அவருக்கு யாராக ஜீவிக்கிற என்று 7ஆம் நாள் பார்க்கிறார். அது ஒவ்வொருத்தரும் உன் ஜீவ புக்களை எழுதப்படுகிறது. ரெவலேஷன் புஸ்தகம், வெளிப்படுத்தல் நீங்க வாசிக்கணும். கடைசியில் அந்த அதிகாரத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோட செயல்களை எழுதி கொண்டிருக்கார். விசேஷமாக உன் ஜீவிய மாத்திரமல்ல, விசேஷமாக தேவன் கொடுத்த அந்த ஓய்வு நாள்ல யாராக இருக்கிறீர் என்று எழுதுகிறார், ரெக்கார்ட் பண்ணுகிறார்.
அவர் புஸ்தகத்துல. அல்லேலூயா. we can take the Bible and read. நம்ம சும்மா அப்படியே பத்திரிக்கை என்ன பேப்பர் வாசிக்கிற மாதிரி போறோம். ஆனா நான் சிந்தித்து பார் அந்த வசனம் என்ன, அதனால உனக்கு என்ன நன்மை, ஒன்னு என்ன லாபம். கர்த்தர் உண்மை உள்ளவர், உன்னை காக்கிற தேவன். அல்லேலூயா. யோபு பிசாசானவன் சோதிக்கும் போது அவர் சொன்னார், நீ அவன் இடத்துல அவன் சரீரத்துல கூட கைய வை, நீ கேட்டது மாதிரி வச்சுக்கோ, ஆனா அவன் ஜீவனை மாத்திரம் தொடாதே என்று சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அத்தனையும் எடுக்கிறது கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு இந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுக்க மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? நான் என்னுடைய உறுதியை பார்ப்பார். எல்லாத்தையும் எடுக்கிறார். நான் இப்போ ஒரு கடினமான ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டதை கொடுத்தார், ஆனா அதெல்லாம் ஆண்டவர் ஒன்னொன்னா எடுக்கிற காலகட்டங்கள் வருகிறது. I'm going to lose all the things soon, and then I'm going to lose my spirit. என்னுடைய ஆவி இழக்க போற காலங்களும் கொடுத்த ஆவி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆவி, என்னுடைய ஆத்மா இழக்கக்கூடிய காரியங்கள் வரும்போது I have to stand for the judgment in front of the God. நான் தீர்ப்புக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நிக்க வேண்டியது. நிக்கும் போது நான் ஒரு நிர்வாணபாணியாக ஒண்ணும் இல்லாதவனாக நிக்க வேண்டிய நிலை. அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கும்போது என் கர்த்தருடைய தயவு இருக்கு, ஆனா என் மரணத்துக்கு பின்பு அந்த கர்த்தருடைய தயவும் எனக்கு கிடையாது. நான் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கேன். டுடே திருச்சபையே நீ எங்க இருக்கிறீர்? But when I come to God, நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது இந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் தெரிஞ்ச, 6ல செத்தாலோ 40ல செத்தாலோ 60ல செத்தாலோ 100வது வயசுல செத்தாலோ எல்லாருக்கும் ஒரே நாள் உண்டு. உன் ஜீவ புக்கு திறக்கப்படும். உன் ஆயுள் காலமெல்லாம் நீ செய்த காரியங்கள் அங்கே எழுதப்படும். அவர் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமும் அதில் எழுதப்படும். நீ யாராக இருந்தாய்? அல்லேலூயா. You cannot cheat God. நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நீ ஆண்டவரை வஞ்சிக்கவே முடியாது. நீ உட்கார்ந்துரு. You are wasting your time. God is great. அவர் சொன்னது மாதிரி நட உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், புதிய ஏற்பாட்டுல இயேசு கேட்கிறார், மதிக்கேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு பிரிந்தார், இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்னு கேட்கிறார். இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுங்க. உண்டு. எனக்கு அருமையான மனைவி, என் பிள்ளைங்க, யாராக என் பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் சம்பாதிக்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு போகக்கூடிய காலகட்டம் வரும். அன்றைக்கு எல்லாம் போனா உன் ஆத்மா யாதுவாக இருக்கும். எல்லாம் வருமா? பொண்டாட்டி வருமா? புருஷன் வருமா? பிள்ளை வருமா? உலகத்தான் கூட பாட்டு படிச்சா, ஐயா, வீடு வேற உறவு, வீதி வேற மனைவி, காடு வரைக்கும் பிள்ளை, இப்படி. அல்லேலூயா. கடைசியில யாரு வருவா? கடைசி வரை யாரோடு போனா, ஆனா என் ஆண்டவர் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அல்லேலூயா. உன் மரண தருவாயிலே நான் இருப்பேன். ஆண்டவர் உன்னை காண்கிறாரா? ஆகாஷ் சொல்றா, என்னை கண்ட தேவன், என்னை காண்கிற தேவன், அவர் என்னோடு பேசக்கூடியவர். என்னை காண்கிற தேவன் உண்மை உள்ளவர். என்னை காண்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஜீவிக்கிற ஜீவியோ உண்மை அல்ல. மரணத்துக்கு பிற்பாடு போய் ஜீவிக்க போறியா? அதுதான் உண்மையான ஜீவியம். அல்லேலூயா. Where are you? Where are you? நான் அந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த 3 காரியத்தை பார்த்தேன். ஆண்டவர் பேசக்கூடியவர், உன்னை காண்கிற தேவன் பேசக்கூடியவர், நீர் அவரோடு பேசக்கூடிய இந்த சத்தியம். சத்தியம் அனுதினம் சத்தியத்தை வாசித்து தியானி, சத்தியத்தை சொன்னதை உன் ஜீவியத்தில் எடுத்துக்கொள், நீர் ஆசீர்வதிக்கப்படுவார். தேவன் உன்னை காண்கிறார். அவர் உண்மை உள்ளவர். நீ உண்மையா இருந்த அவருடைய காரியத்தில் எல்லாத்திலும் அவர் உனக்கு உண்மையாக இருப்பார். செகண்ட், அவர் ஜீவிக்கிறவர். He is a living God. Are you living for him?
நீ அவருக்காக ஜீவிக்கிறீரா? டுடே இஸ் a Sunday, the holy day for the Lord, the holy day. Your soul have to worship him. Where are you? உண்மையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு ஜோர்ல ரெவரண்ட் பட்டம் கொடுத்தோம். அவர் என்ன முந்தானத்துக்கு போன் பண்ண, ஐயா எப்படி இருக்கீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கு, உங்க மனைவி இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு. நல்லா இருக்காங்க, ஆனா அவங்களால வெளியில போக முடியலைங்க. எப்பயா ஜோகருக்கு வரீங்க? எனக்கு ஒரு 3 நாள் டேட்டு கொடுங்க அப்படின்னு. நான் இப்ப வர்ற மாதிரி இல்லையா, வர்ற மாதிரி இல்லை. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழி திறப்பார் அப்படின்ட்டு. We can do that only, say to the others. அவங்களுக்கு அதைத்தான் சொல்லணும், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. உனக்கு நன்மையான வழி திறப்பார், எனக்கு நன்மையான வழி திறப்பார். அவருடைய சித்தத்துக்கு பிரகாரம் வழி நடத்தும். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன் யார்? இன்னொரு 3 காரியத்தை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். என்னை காண்கிற தேவன், கர்த்தருக்கு பெரிய பொண்ணு. அதை வாசித்தீர்கள், அந்த வசனத்தை வாசித்து ஆதியாகமம் 16:13 வாசித்தீர்கள். என்னை காண்கிற தேவன். இரண்டாவது காரியம், என்னுடைய கருவை காண்கிற தேவன். என்னுடைய கருவு, என் தாயின் கருவயத்தில் இருக்கும் போது அந்த கருவை காண்கிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. The second thing, எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 139, சங்கீதம் 16 வசனம். என்னுடைய கருவை உன் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. என் அவயங்கள் ஒன்றுமே இல்லாம, அப்படி என்றால் என் தாயின் கர்ப்பத்திலே நான் உருவாக்க முன்னே என்ன நீ வாசிமா, அவைகள் அனைத்தும் இது ஒண்ணும் நான் சொன்ன ரெவலேஷன்ல ஒரு புக் இருக்குங்க, அந்த புக்கு தான். நான் கருவில உருவாக்குறதுக்கு முன்னே என்னை குறித்து கர்த்தர் புஸ்தகத்துல எழுதுகிறவர். நான் பிறந்த உடனே என் கருவில இருந்து நான் இருந்த காலத்துல என் தாய் யாராக இருந்தார், என் தகப்பன் யாராக இருந்தார், என் ஜீவியம் யாராக இருந்தது என்று அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அதுதான் உனக்கு நியாய தீர்ப்புக்கு வரும். ஹல்லேலூயா. You cannot escape from God. ஆண்டவர்கிட்ட நீ தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் கருவை காணக்கூடிய தேவன், என் கருவை காணக்கூடிய தேவன். You seen me before I was born. You know where I am in before I come to my mother's womb. என் தாயின் கருவில் நான் வருவதற்கு முன்பதாக, உண்டாவதற்கு முன்னவே நீ என்னை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. We are talking like a hero. பெரிய வெள்ள மாதிரி பெரிய பட்டையை எடுத்து யுத்தத்துக்கு போற மாதிரி பேசுறோம். We are nothing. We are nothing. ஒண்ணுமே இல்லாத மானிட ஜென்மம். ஹல்லேலூயா. We say we are great. ஒண்ணுமே இல்லையா? நம்ம யாருங்கிறது ஆதியாகத்துல ஆதாமை எப்படி படைத்தார் என்று பார். அதுதான் நாம். ஹல்லேலூயா. மண்ணு மண்ணு மண்ணு, எதுக்கு லாய்க்கில்லாத மண்ணு. ஹல்லேலூயா. அந்த மண்ணை உருவாக்கினார், அது கடைசியில மண்ணுக்கே போகுது. ஹல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஆதாமுடைய நாசினை ஊதினாரே ஆவி, அதுதான் கர்த்தருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அந்த ஆவியை எவ்விதமாக நம்ம வழி நடத்துறோம்? அந்த ஆண்டவருடைய நாட்கள் அந்த ஆவி யாராக இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்.
நான் காலையில ஜெபிக்கும் போது சபைக்காக நான் மன்றாடுகிறேன். என் சபையோடு விசுவாசிக்காக மன்றாடு. என்ன தெரியுமா? கர்த்தரே, இவர்கள் எல்லாம் உன்னால தேர்ந்தெடுக்க, யூ ஆர் சோசன் தேம் என்று சொல்லுகிறது, யூ ஆர் காலிங் தேம் என்று சொல்லுகிறது. நீ அழைத்தவர், நீ விசாரிக்கிறவர். யூ ஆர் கொஸ்டின், என்னை விசாரிக்கிறவர், கேள்வி கேட்கிறவர் நீ. என்னை சகலத்திலும் அறிந்தவர் நீ. நான் யார் என்று என் பெயரை வைத்து எழுதுகிறவர் நீர். ஆனால் என் சபையை நீ காத்துக்கொள். என்னால ஜெபந்தான் பண்ண முடியும். யாரையும் அடிச்சு பேசி இதை செய்யாத, அதை செய்ய, அதை செய்ய நான் சொல்ல முடியுமா? பட் we think we are smart. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப கட்டுக்காரன். இல்லையா? உன்னுடைய வண்டவாளம் எல்லாம், என்னுடைய வண்டவாளம் எல்லாம் ஜீவ புக்களை கிறுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது நீங்களும் வாசிக்க முடியாது, நானும் வாசிக்க முடியாது. அவர் ஒண்டிதான் வாசிக்க முடியும் அந்த கிறுக்கெழுத்து. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தாயின் கருவத்தில் இருக்கும் போதே அவர் அறிந்து இருக்கிறார். உன் திரேகம் உருவாதுக்கு முன்னே உன்னை அறிந்திருக்கிறார். ஐயா, மனிதன் அந்த கருவில மிருகத்துக்களை பண்டிக்கு பண்டி பிறக்கிறதுக்கு அவன் என்னமோ விஞ்ஞானத்துல கண்டுபிடித்து முத பண்டிகை தான் செய்தான். அல்லேலூயா. நாயை செய்தான், ஆட்டை செய்தான், இப்ப மனுஷனுக்கே அதை செய்கிறான். அல்லேலூயா. ஆனா எதை செய்தாலும் அதை உயிர் கொடுக்கிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு உயிர் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அது ஒன்று அவனால முடியாது. விஞ்ஞானி எல்லாம் கண்டுபிடிச்சாலும் உயிர் கொடுக்கிறவர் ஆண்டவர். தாயின் கர்ப்பத்தின் கருவில உயிரை கொடுக்கிறவர் அவர். So we have to answer to him. உன் கர்ப்பத்தின் கருவை பார்க்கிறவர் அந்த ஆண்டவர். சங்கீதம் 139 எத்தனை 16வது வசனம் சொல்லுகிறது. இன்னொரு கவாசிங்க. கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவையில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்து அவைகள் உண்மைப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. We are unformed before our mother's womb. நாங்கள் வாசிக்க போகும்போது என் தேவன், காணுகிற தேவன், என்னை நான் என் தாயின் கருவத்துல உருவாக்கு முன்னதே என் தேவன் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் பேசுகிற வார்த்தையை கேட்டா சில நேரத்துல எம்மாத்திரம் நான் என்று நினைக்க வேண்டியதாக இருக்கு. பெருமையில பேசுகிறோம், வார்த்தையில அள்ளி கொட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் இல்லாம எதுவுமே அசையாது. ஆண்டவர் இல்லாம எதையுமே அசையாதியா. அவர் தான் செய்கிறவர். கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல கர்த்தராகிய இயேசுவே, He is a mercy for our mother's womb. அவர் என் தாயின் கருவை நேசிக்கிற மக்கள் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரக்கத்திலே அவருக்கு சந்தோஷத்தை மூடுகிற தேவன் அவர்தான். அந்த கருப்பையில குழந்தையை கொடுத்து அவளை தாயாக்குறார். ஆனா பிறக்கிற பிள்ளை அந்த தேவனுக்கு உரியதாக இருக்குதா? நான் இப்போ சொல்றது உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம். இவன் என்ன அவன் கத்துறான் கழிட்டு போய், ஐ எம் நாட் worry about நாங்கள், பிகாஸ் மை டைம் இஸ் நியர். என்னுடைய நேரம் காலம் நெருங்கிருச்சு. என் வேலையை நான் முடிச்சுட்டு போகணும். அதை கூட ஆண்டவர் கேட்டா, இதை உனக்கு தெரிஞ்சு நான் பேசுனது நீ பேசுங்க, நான் பேசிட்டேன் ஆண்டவர். அது ஆசீர்வாதமோ ஆசீர்வாதம் இல்லையோ, அது உனக்கு மகிமையை கொடுக்குதோ கொடுக்கலையோ தெரியாது. ஆனா நான் செஞ்சுட்டேன். நான் வாலிப வயதுல இருந்த அந்த மன மகிழ்ச்சி கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது இப்ப இல்லை. ஏன்னா அப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ரசிக்கப்பட்டேன், ஞானசனம் எடுத்துட்டேன், பாவைக்கு விட்டேன், என் ஆண்டவர்கிட்ட தப்பிட்டேன், என் ஜீவன் தப்பிச்சு. பட் போக 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 இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நான் கடுகு அளவு கூட ஆண்டவருக்கு மாறவில்லை. இன்னமும் நான் இந்த மாற வேண்டியது நிறைய இருக்குது. கடுகு அளவுக்கு தான்.
கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, என் வேதத்தை வாசிக்கும் போது அந்த கருவில நான் உருவாக்குமினியே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் ஐயா. God's know. எந்த கருவில நான் இருக்க வேண்டும், எந்த நேரத்துல, எந்த காலகட்டத்துல, எந்த ஊர்ல நான் பிறக்க வேண்டும் என்று அவர் தான் தடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு மகனாக பிறக்கணும் என்று அவர் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செல்வந்திரனோட வீடா அல்ல பிச்சைக்கார வீட்டுல பிறக்கணுமா, அது அவருடையது. அல்லேலூயா. பட் அந்த ஆத்மா ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஆத்மா ஐஸ்வர்யவான், ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா அது யாருக்காக ஜீவிக்குது? அது யாருக்காக ஜீவிக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, God is with you. எசாயா சங்கீதம் 55வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசியுங்கள். தேவனே, நீ அவர்களை அழிவின் குழியே இறங்க பண்ணுங்க. இரத்தப்பேயும் சூழ்நிலை மனுஷரும் தங்கள் ஆயுசின் நாட்களே பாதி வயதாகிலும் விளைத்திருக்க மாட்டார்கள். நானோ உண்மை நம்பி இருக்கிறேன். ஆனா நானோ உன்னை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உன் கருவை காணக்கூடிய தேவன். அடுத்த காரியம் சங்கீதம் நீதிமொழி புத்தகம் 10வது அதிகாரம் Proverbs chapter 10 verse 27 to 28, 27, 28 வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணால் துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக துன்மார்க்கருடைய ஆபீட்சையோ அழியும். கர்த்தருக்கு பிரியமா, நல்ல இந்த வீட்டுல போய் நீங்க நிதானிச்சு வாசித்து பாருங்க ஐயா. கர்த்தரை தேடுகிறவனுடைய ஆயுள் கூடும் கூடும். நான் இதை வாசிக்கும் போது என்ன நினைச்சேன், எங்க குடும்பத்துல எங்க பாட்டிக்கு பின்னால பாட்டி அம்மாலாம் 90 வயசு 80, எங்க அம்மா 90 வயசுக்கு மேலதான் இருந்தாங்க. எங்க அக்கா 90 வயசுக்கு மேல இருந்தாங்க. எங்க அக்கா 88ல இருந்துச்சு, இன்னொரு அக்கா 87. நான் 85 வரும்போது நீ எத்தனை வருஷம் இருப்ப ஆண்டவரேன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நெருங்கிற, ஆண்டவருடைய நாளை கொள்ளடிக்காம ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நேர்மையாக வேதத்தின் அடிப்படையில உன் ஆத்மா ஜீவித்தேர் என்று சொன்னா உன் ஆயுள் பெருகும். அல்லேலூயா. உன் ஆயுள் பெருகும். சில நேரத்துல ஆண்டவர் ஒரு மனுஷன் 50, 55 வயசுல 60 வயசுக்குள்ள எடுத்துக்கிறாரா, அது நன்மைக்கே அவர் செய்கிறார் அந்த ஆத்மாவுக்கு. அல்லேலூயா. நன்மைக்கே செய்கிறார். இப்ப 70 வயசு, அந்த 70 வயசு கீழே போயிறானா அவனுக்கு நன்மைக்காக அந்த ஆண்டவர் செய்கிறார். கிறிஸ்தவனுக்கு நான் சொல்லுகிறேன், அவிசுவாசிக்க அல்ல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் என் கருவை காணக்கூடியவர். என்ன மாத்திரம் காண்ற தேவன் அல்ல, என் தாயின் கருவில நான் இருந்த காலகட்டத்தை காண்கிற தேவன். செகண்ட் திங், ஆண்டவர் என்னை காண்கிற தேவனுக்கு அடுத்தது உன் கருவை காண்கிறார். செகண்ட் திங், ஆண்டவர் என் உபத்திரங்களை காணக்கூடியவர். அல்லேலூயா. என் உபத்திரத்தை காணக்கூடியவர், என் உபத்திரத்தை காணக்கூடியவர். Isaiah chapter 16 verse 4 to 6. என் கண்ணீரை காண்க, என் வேதனை காணக்கூடியவர் அவர். என்னை காண்கிற தேவர் யார் அவர்? 4, 5, 6, 16வது அதிகாரம் எசாயா. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும்.
சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாத போவான். சங்கரிப்பு ஒளிந்து போவோம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இல்லாதபடி அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நிதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்கிறோம். அவன் மொத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் மீண்டு செல்லாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, உன் வருத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார், உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார், உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஆனா கடைசியில நீ கர்த்தரோடு இருப்பீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காண்கிற தேவர் உன் உபத்திரத்தையும் காண்கிறார், உன் வேதனையும் காண்கிறார், உன் வியாதியும் காண்கிறார், சகலத்தையும் காணக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களை காண்கிற தேவர், உங்களை காண்கிற தேவன் யார் என்றுகிற ஒன்னாவது உங்க கருவை பார்க்கிறார், இரண்டாவது உங்க உபத்திரத்தை பார்க்கிறார். நீ உபத்திரத்தோடு கர்த்தரை தேடு, அது ஆசீர்வாதம். நீ வருத்தத்தோடு கர்த்தரை தேடு, உனக்கு ஆசீர்வாதம். நீ வர வேண்டிய ஆதாயத்தை தள்ளிவிட்டு கர்த்தருக்காக ஓடு, உனக்கு பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. I can speak, பேசலானா, ஆனா அந்த வருத்தத்தை சுமக்கிறவன் தான் செயல்படணும். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம்லாம் என்னெங்கயோ போறோம், என்னென்னத்தையோ சுமந்துக்கிட்டு போறோம், இந்த நாளை மறந்துடும். ஹல்லேலூயா. இந்த நாளை மறந்துட்டா பரவாயில்ல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கருப்பு புஸ்தகம், சிவப்பு புஸ்தகம், என்ன வெல்வெட் புஸ்தகம், கோல்டன் புஸ்தகம் எல்லாம் கலர்ல அடிச்சு வச்சுக்கலாம், நம்மளுடைய சப்பை ரெக்கார்ட்ல வச்சுக்கலாம், மெம்பர்ஷிப்ல இருக்கும். ஆனா தூய்மையான புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, அதுல எழுதப்படும் நம்மளுடைய பேரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு வருத்தம் இல்லை, யாருக்காக பணம் காசு இல்லாம தரித்திரையா இருக்கிறவன் இருக்கிறான் தான். ஆனா ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானும் வைத்தார், ஒரு தரித்திரனும் வைத்தார். ஆனால் தரித்திரன் தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்தான், ஐஸ்வர்யவான் எங்க இருந்தான்? சற்று நேரம் ஆண்டவர் இது ஊமையாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. Can we read there? Can we change our life? அதை நம்ம வாசித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமா? மாற்றிக்கொள்ள முடியும். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகளோட பேர பிள்ளைகள், இவர்களுக்கு இந்த பூமியில இருக்கும் போதே அவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். இந்த பூமியில இருக்கும் போதே அவர்கள் தேவனுடைய கருத்துல இருக்கிறதுக்காக நான் பாடுபடணும். செத்த பிற்பாடு அங்க போய் நான் நரகத்துல இருக்கும்போது, ஆண்டவரே என்னை கொஞ்ச நேரம் அனுப்பு, நான் போய் தம்பி சொல்லிட்டு வர என்ன விடுவாரா? அதுவும் அதில் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. We cannot cheat at God. நம்ம ஆண்டவர் தப்புன்னு வசனத்தை எடுத்தாட முட்டாப்பையில பாடுறா எழுதியிருக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு அன்னைக்கு பேசணும்னு விரும்பினேன், ஆனா நீ விரும்பலையே, நான் என்ன செய்யறது? நான் உன்னோடு பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ விரும்பலையே, நீ தேடலையே இத. ஹல்லேலூயா. என்ன, நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்ன தேடலையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? I am talking, என்னால் முடிஞ்சு முடிஞ்சு. உன் கருவை காணக்கூடிய தேவன், உன்னை காணுகிற தேவன், அடுத்து உன் கருவை காணுகிற தேவன், உன் உபத்திரத்தை காணக்கூடிய தேவன், உபத்திரத்திலும் நீ அவருக்கு யாராக இருக்கிறேனும் காணக்கூடிய தேவன். அடுத்த காரியம், இந்த 13 உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் காண்கிறவர். ஹல்லேலூயா. என்னை காண்கிற தேவன்
என் எதிர்காலத்தையும் காணக்கூடிய தேவன். பெற்றெடுக்கிற போற உன் ஆண்மகன் உனக்கு பிறப்பான், அவனுக்கு பேர் இன்னது என்று வை, அதுக்கு அர்த்தம் என்று வேதத்திலே சொல்லுது. நான் சொல்ல மாட்டேன், வாசித்துப்பா. அவனுடைய எதிர்காலத்தை சொல்ற கர்த்தர், உன்னை காண்கிற தேவன் உன் எதிர்காலத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நீ தேடு. எங்க அதை தேடுறோம்? நம்ம இப்பதானே நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, நம்ம பிள்ளை யாரா இருக்கணும், அதா இருக்கணும். அந்த பிள்ளையோட எதிர்காலம் யாராக இருக்குன்னு என்று தேடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, வேற ஐயும் நான் ஜெப கூட்டத்திலே நான் சமாதானத்தோடு போனதில்லை, ஆராதனையும் நான் சமாதானத்தோடு போனதில்லை. இந்த 50 வருஷத்துல 20 பேர் இடத்துல அதுல 4 பேர் வராட்டி போனாலும் எனக்கு வேதனை, 2 பேர் வராட்டி போனாலும் வேதனை, சமாதானம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஆராதனை முடிஞ்ச ஆசீர்வாதி சமாதானத்தோடு சென்று வாருங்கள், கர்த்தருக்குள்ளோடு இருக்கிறார். என்னோடு சமாதானம் போற என்ன போகுது? வேதனை தான் போகுது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என் வேதனைக்கு ஈடு கட்டுவார். என் ஆண்டவர் என் வேதனைக்கு, என் துக்கத்துக்கும் ஈடு கட்டுவார். நான் மரித்த பொறுப்பார். நேப்பர் 100 ஆடு 99 கவனில் அடைச்சிட்டு, ஒரு ஆடு காணா போன ஆடை மலையில ஏறி தேடி பொறுக்க போன ஆட்டை அதை அன்பாக தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டானா. ஹல்லேலூயா. காணா போன ஒரு ஆடு திருப்பி கவனைக்கு வந்துருச்சுன்னு. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை மறுதளித்தவனோ ஆண்டவருக்கு விலகினவனையும் கர்த்தர் பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? சவுலை பார்த்து கர்த்தர் சாமியார்கிட்ட சொல்றார், ஆண்டவர் சவுலை நான் ராஜாவாக்குனதுக்கு நான் வேதனைப்படுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. He reject me, he didn't obey me. என்னை மறுதளித்தா, எனக்கு கீழ்ப்படியில, அவன் நான் சொன்னதை கீழ்ப்படியில, நான் வேதனைப்படுகிறேன். ஏன் அவனை ராஜாவாக்கினேன்? உன்னை ஏன் தாயின் கர்வத்துல ஜீவனை ஊட்டினேன் என்று என்னை பார்த்து கர்த்தர் சொல்வார். இவனை பார்த்து, பாணியை பார்த்து நான் வேதனைப்படுறேன் அப்படின்ட்டு. செத்துக்கு சோசியல் பண்ணி பாருங்க. நான் உங்களை சம்பாதிக்க வாடான்னு சொல்ல, வேலைக்கு போவானான்னு சொல்ல, ஆனா ஆண்டவருடைய நாளுக்கு ஏதாவது செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, உன்னை காண்கிற தேவன் உன்னோடு பேசுறவர். ஹல்லேலூயா. உன்னை காண்கிற தேவன் உண்மை உள்ளவர். உன்னை காண்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. உன்னை காண்கிற தேவன் உன் கருவை பார்க்கிற தேவன். உன்னை காண்கிற தேவன் உன்னுடைய துக்கத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. உன்னை காண்கிற தேவன் உன் எதிர்காலத்தையும் கணிக்கிறவர். Hallelujah. Shall we stand up?